குட் மார்னிங் சார். ஆ உண்மையிலுமே இன்னைக்கு குட் மார்னிங் தான். அட்டா 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 மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து மனசை கொள்றாளே. எப்படியாவது இவளை எனக்கு கரெக்ட் பண்ணி கொடு. அப்படி கொடுத்துட்ட உன் உண்டியில் லட்ச லட்சமாக கொண்டு வந்து கொட்டுறேன். உன் பக்த மனசு கோணாம நீ தான்ப்பா பார்த்துக்கணும். அழகாத்தான் இருக்குது. ஆனால் ட்ரெஸ்ஸை கேட்டு மாதிரி போட்டு பூட்டி வச்சிருக்காளே. சும்மா பார்த்து ரசிக்கத்தான் முடியும், அனுபவிக்க முடியாதாட்டிருக்கு. ஏதாவது ஒரு ரூட்ல போய் அப்படியே கச்சக்குன்னு அமுக்கலான்னு பார்த்தா இப்ப பைபாஸ்ல அப்படியே பறந்து போயிடுறாளே. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே கண்ணுல பார்த்து ரசிக்கிறது? பக்கத்துல கூப்பிட்டு ஏதாவது கரெக்ட் பண்ற வழியை பார்ப்போம். ஹலோ. கொஞ்சம் உள்ள வந்துட்டு போறியா? எஸ் சார். உள்ள வரலாமா சார்? என்ன கேட்காமலே என் மனசுக்குள்ள வந்து திக்குமுக்கு ஆட வச்சுட்டேன். அப்புறம் என்ன கேள்வி? சொல்லுங்க சார். சூப்பரா இருக்க. என்ன சார் சொல்றீங்க? இல்ல, என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ல கலக்குறீங்களே, அதான் சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். தேங்க்ஸ் சார். என்ன சார் விஷயம்? சொல்றேன். இந்த சைனாவில் இருக்கிற கசாக்கோ மிசாக்கி கம்பெனி வேலையெல்லாம் என்னாச்சு? ஆர்டர்லாம் ரெடி ஆயிடுச்சா? 2 நாள்ல எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துடணும். ஓகே? ஆல்மோஸ்ட் எல்லா வேலை ஆச்சு சார். நாளைக்குள்ள முடிச்சிருவேன். வாவ், சூப்பர். என்ன சார் சூப்பர்? இல்ல, 2 நாள்ல செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள்ல செய்யணும்னு சொன்னேன், அதான் சூப்பர்னு சொன்னேன். தேங்க்ஸ் சார். அது என்னோட டியூட்டி. சார், நான் போட்டுமா சார்? கேன் ஐ லீவ்? என்ன பண்றது, நலிவி போயிட்டே இருக்கிறாளே. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் கிட்ட சொல்லி கையை உடைக்கணும். ஹலோ மலர், நான் எம்டி பேசுறேன். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கசாக்கோ மிசாக்கி கம்பெனி மீட்டிங் இருக்கு. அதனால நீ அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரு. சார், அங்க டிரைவர் ராஜு இருப்பாரு, அவர் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவாரு. அவர் கூட கிளம்பி நேரா நீ வீட்டுக்கு வந்துரு. இல்ல சார், வீட்டுக்கு. சரி, ஓகே சார்.
யாராவது நேரம் கெட்ட நேரத்துல உள்ள உள்ள வா உள்ள வாமா. உட்காரு, சோபாவில் உட்காரு. ஏன் தயங்குற? அட உட்காரு. இல்ல சார் பரவாயில்ல. என்ன மரியாதையா? முதலாளிங்கிற மரியாதையெல்லாம் ஆபீஸோட சரி, இது நம்ம வீடு. அட உட்காரு. அந்த ஃபைல் எடுத்து காட்டு, கரெக்டா இருக்குதான்னு பார்க்கலாம். என்ன சார் கதவை மூடுறீங்க? கதவுன்னு இருந்தா அப்புறம் மூடித்தானே வைக்கணும். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். என்ன சார் பேசுறீங்க? அட பேசுறதுக்கு தானே மறைச்சு சொல்லிக்கிறேன். இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள ஏன் கோவப்படுற? வேணா சார், தப்பா போயிடும். அடா, உனக்கு தப்பா படுறது எனக்கு நியாயமா படுது. ஒருவேளை அது தப்பா இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அட தெரியே, நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் அப்படி இல்லையே, நான் வேற மாதிரி ஆளாச்சே. இதுக்கு தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அட என்ன பொசுக்குன்னு கையை தட்டி விடுற? சொன்ன கேளு. அட அடம் பிடிக்காத. அட வீட்டுல யாரும் இல்ல, நம்ம 2 பேரும் தானே இருக்கிறோம். ஓடுறியா? எங்க ஓடிற போற? இது நம்ம வீடு. இங்க உள்ள வாரதோட சரி, வெளியே என்ன மாரி போகவே முடியாது. மாட்டிட்டியா? கரெக்டா மாட்டிட்டியா? வந்துரு. சார் விடுங்க சார். ப்ளீஸ் சார். அட அட ஓடி எங்கடி ஓட பாக்குற? விடுங்க சார். விடுங்க சார். சொன்னா கேளடி. ஏண்டி நல்ல மூட்ல இருக்கல இப்படி ஓட வைக்க? மாட்டிட்டியா? இருடி. என்னது நம்ம சடுகுடுவா விளையாடுறோம்? ஐயோ, சொன்ன கேளடி. அட நில்லு, வெளியே போகாத. ஏய் ஓடாதடி. அட நில்லு. போச்சு, பச்சி பறந்து போயிருச்சு. கையில கிடைச்சும் கோட்டை விட்டுட்டுமே. போ போ, எங்க போயிட போற? கையில கிடைக்காமையா போயிட போற? ஒரு நாளைக்கு கையில கிடைச்ச அன்னைக்கு இருக்கடி உனக்கு. அவ போனா போயிட்டு போறா, இவ வந்துட போறா.